வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸு. எஸ்டர்டே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங்கில வந்து 3 லாட் வந்து பொசிஷன் வந்து ஹோல்டிங்கில வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும். எஸ்டர்டே நம்மளோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 64 வந்து நம்மளோட டார்கெட் வந்து குடுத்துருந்தோம். ஸோ நம்ம பை பண்ண பிரைஸ் பார்த்தீங்கன்னா 244ல வந்து நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ 25,250 கால் ஆப்ஷனு செல் கான்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து செல் வந்து எடுத்திருந்தோம். அதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஹிட் ஆகல. பட் ஆனா நியரஸ்ட்டா நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆகியிருந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹71 வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகியிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கு. இப்போ நம்மளோட பொசிஷன்ல ஹோல்டிங்கில பார்த்தீங்கன்னா 10,000 வந்து இருக்கு. பட் ஆனா இன்னும் வந்து நம்மளோட டார்கெட் வந்து புக் ஆகல. ஸோ டார்கெட்ல புக் ஆனா தான் நம்மளுக்கான ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த 850 கால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹெட்ஜுக்காக பை பண்ணி வச்சிருந்தோம். ஸோ பிரீமியம் வந்து லெஸ் பண்றதுக்காக. நம்மளோட மார்ஜின வந்து லெஸ் பண்றதுக்காக நம்ம வந்து பை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ₹800 வந்து லாஸ்ட்ல வந்து இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குரூப்ல அப்டேட் குடுத்தா மாரி, நம்மளோட ஆப்ஷன் பையிங்ல டார்கெட் வந்து ஹிட் ஆயிருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பையிங்ல வந்து என்ட்ரி கிடைச்சு, டார்கெட் வந்து ஹிட் ஆயிருந்தது. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 9:24 ஏஎம்க்கே வந்து அப்டேட் வந்து குடுத்தாச்சு. 25,350 புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 135 டார்கெட் பார்த்தீங்கன்னா 216 ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதே சேம் கான்ட்ராக்ட்ட நம்ம வந்து ஆப்ஷன்ல வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ பை டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:17 அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பை ஆயிருந்தது. ஸோ ₹34.85ல நம்மளுக்கு வந்து பை ஆயிருந்தது. ஸோ 35 குடுத்துருந்தோம். 34.85ல நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து பை ஆயிருந்தது. ஸோ டார்கெட் எப்போ ரீச் ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 2 லாட்ஸ் வந்து நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ 2 லாட்ஸ் பை பண்ணி, ஸோ 1 லாட் வந்து டார்கெட்ல வந்து செல் பண்ணியாச்சு. ஸோ 1 மோர் லாட் வந்து நம்ம வந்து ஹோல்டிங்ல வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா, ஸோ அதேதான் 10:17க்கு நம்மளுக்கு வந்து என்ட்ரி வந்து கிடைச்சிருந்தது. ஸோ என்ட்ரி கிடைச்சு மார்க்கெட்டா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆயிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3:00 போல நம்மளோட டார்கெட் வந்து ஒரே கேண்டில்ல வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் ஆயிருச்சு. ஸோ நம்மளோட 216 இந்த இடத்துல நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருந்தது. ஸோ சிங்கிள் லாட்டுக்கு நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, 81 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 81 பாயிண்ட்ஸுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்றத கால்குலேட்டர்ல வந்து சிம்பிளா பார்க்கலாம். எய்ட்டி ஒன் பாயிண்ட்ஸுக்கு 65 குவான்டிட்டி. ஸோ 65 குவான்டிட்டிக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ₹5,265 வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ ஒன் மோர் லாட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பொசிஷன வந்து ஹோல்டிங்ல வந்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து மண்டே என்ன நடக்குது அப்படின்றத ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ பொறுத்து நம்மளோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ புக் பண்றோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே பேஸ் பண்ணாம இருக்கும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. டுடே பொசிஷன் அப்டேட்ஸ் இவ்வளோதான். ஸோ மண்டே மார்க்கெட்டோட ஓப்பனிங்க பொறுத்து நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.